சிஸ்டர் பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆலயத்துக்கு வந்ததால சந்தோஷமா இருக்கீங்களா? குதூகலமா இருக்கீங்களா? ஏங்க குதூகலமா இருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஏன் குதூகலமா இருக்கீங்க? நான் குதூகலம்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் ஆலயத்துல நான் பங்கு கொள்ளும் போது என் பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணுவாரு? கடவுளே மாற்றி போட போகிறாரு. என்ன பண்ண, என் காயத்தை கட்ட ஒரு சமாரியர் வராரு, அவர் இயேசு கிறிஸ்துவே வராரு. அதனால நான் குதூகலமா இருக்கிறேன். அல்லேலூயா. உன் காயத்தை கட்ட என் தேவனாகிய கர்த்தரே வருகிறார், அவர் பரிகாரியரா இருக்கிறார். அதனால நான் எப்போதுமே சந்தோஷமா இருப்பேன், அவரை துதித்து கொண்டே இருப்பேன். சாவுலையும் சரி வாயுலையும் சரி அவரையே நான் என்ன பண்ணுவேன்? துதித்து கொண்டே இருப்பேன். சரியா? என்ன எப்படி துதிக்கிறீங்க நம்ம பார்க்கலாம். போடு தம்பி. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நல்ல சத்தமா தட்டல. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பர் திருவாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பர் திருவாதத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் மறைந்தது, சாய்களெல்லாம் நீங்கியது இயேசுவின் இரத்தத்தினால். இப்போது பாவமெல்லாம் மறைந்தது, நோய்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினால். தலைக்கு மேல கரங்களை தட்டி கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. Thank you, Jesus. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன், அவர் ஆவியான தேவன். அதிசயம் அதிசயமே. நல்ல சத்தமாக குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடியில் பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடியில் பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பர் திருவாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பர் திருவாதத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க, எப்போதுமே சந்தோஷமா. ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளோட கூட இருக்கான். நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா, நம்ம பிடிச்சவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷமா என்ன வேலை விட்டாலும் என்ன பண்றோம்?
செஞ்சிருமா செய்ய மாட்டோமா? சொல்லுங்க, செய்யுமா செய்ய மாட்டோமா? ஆனா அப்ப அந்த சந்தோஷத்தோட நம்மளோட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது எந்த கவலைகள், கண்ணீர், போராட்டம் இருந்தாலும் எடுத்து போட்டு குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தை. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். குதூகல கொண்டாட்டமே அப்படிதான் உங்க சத்தம் பரலோகத்துல தூதர் கூட்டத்தோடு எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். உங்க சத்தத்தை கேட்டு, உங்க ஆராதனை கேட்டுட்டு தூதர் கூட்டம் இப்போது உங்களோடு கூட ஆராதிக்கிறதா இருக்கு. பொழுது மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடியில் பொழுது மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பர் திருவாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே உங்க செல்ல இயேசப்பா அவரு சன்னிதானத்துல எப்போது சந்தோஷம். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். அந்த எக்கால சத்தம் எதுவுமே இல்ல, உங்களோட சத்தம் தான். உங்களோட சத்தம், உங்க ஆராதனை என் தேவனாகிய கர்த்தர் அவரு தூதர் கூட்டத்தோடு ஆராதிக்கிறார். அவர் உன்னதமான தேவன். உங்க ஆராதனை அப்படியே உகர்ந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறார். பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினதோறும் தங்கும் தேவாலயம் நானே. தேவாதி தேவன் தினதோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் நச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் நச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். 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 சன்னிதானத்தில் கரங்களை தட்டி என் தேவன் அவரோட நேசர் கூட்டத்தோட, அவரு பரிசுத்த ஆண்டவர், அவர் வல்லமுள்ள தேவன், அவரு சிங்காசனத்துல இருந்து வீட்டில் இருக்கிற தேவனா இருக்கார். எக்கால சத்தத்தை கேட்டு தூதரதை கூட்டத்தை இப்போது இந்த இடத்துல அப்படியேப்பட்ட அபிஷேகத்துக்குள்ள உங்களை வடுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் வல்லமுள்ள கரம் உங்க மத்தியில கடந்து வருதாக உங்க கரத்தை பிடித்து நடத்துகிறா இருக்கிறார். அவரோட வலது கரத்தை பிடித்து உங்களோட ஆராதனை உகர்ந்த ஆராதனையா ஏற்றுக்கொள்ள தேவனா இருக்கார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேச வருகின்றார். நம்மளும் சேர்ந்து போகிறோம். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேச வருகின்றார். ஒரு நொடியில் பொழுதில் மறுரூபமாகி மகிமையில் பிரவேசி. அவரு மகிமை தான் அந்த இடத்துல அப்படியே
மூடிக்கொண்டது. ஏன்னா அவரை ஆராதிக்கும் போது தூதர்களோடு கூட நம்மளும் ஆராதிக்கிறோம். நேசர் இப்போது உங்க இடத்துல இறங்கி வந்து உங்க ஆராதனை, உகர்ந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறார். நன்றி அப்பா, நன்றி. எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். உள்ளத்துல ஆழத்துல இருந்து சொல்லுங்க, மீண்டும் மீண்டும். நேசர் வருகின்றார். ஒரு நொடியில் பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். Thank you Jesus. ஒரு நொடியில் பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். கரங்களை தூக்கி குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம். உங்களோட மனசுலதான், உங்களோட மனசுல என் தேவன் குடியிருக்கா. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரே திருவாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரே திருவாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரே திருவாதத்தில். எக்காலம் சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்காலம் சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடியில் பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். இப்ப மகிமையில தான் பிரவேசிக்கிறீங்க. ஏன்னா தேவன் உங்க ஆராதனை கேட்டு அப்படியே இறங்கி வந்து அவர் வல்லமுள்ள கரத்தால் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா. அவரோட வஸ்திரத்தை தொங்கலை தொடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வியாதியிலிருந்து பிரச்சனையிலிருந்து இப்போது விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கா. உன் சத்தத்தை கேட்டு அவர் எக்கால சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். உன் துதியை கேட்கிற தேவனா இருக்கா. துதியில் மத்தியில வாசி செய்கிற கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டு என் தேவன் வல்லமுள்ள தேவன் அப்படியே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை தூதர் கூட்டத்தோடு உங்களை கரம் அசைத்து அப்படியே கொண்டு செய்ய அவர் மகிமையில் பிரவேசிக்கிறவரா இருக்கார். Thank you Lord, thank you Jesus. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, நீ ஒருவர்தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே,
நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாருமில்லை. நீர் செய்வதை தடுப்பவன் யாருமில்லை. எஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எஷடா எஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே. உண்மை உள்ளவர் அவர் ஒருவர்தான். ஒருவர்தானே. Oh, thank you, Jesus. நீர் ஒருவர்தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. என் வாழ்க்கையின் பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது Thank you, Jesus. என்னை தாங்கிடும் உம்காரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் தேவமே. நல்லாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம்காரம் நான் கண்டேனே. எல்லாமே சேர்க்க சித்தம் முடிந்ததே. ரேகபாத் தொடங்கியது. ஒரு ரேகபாத்தை தாவீது கட்டளையிடுகிறார். முடிந்ததே. ரேகபாத் தொடங்கியது. கரங்களை ரெண்டு கரங்களை அசைத்து Oh, thank you, Jesus. தெய்வமே. சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். உன்னை அற்பமா சொற்பமா நினைக்கலாம். ஆனா என் தேவன் அதை விட பலம் விடுங்க உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள வழிநடத்துகிறவரா இருக்கார். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுத்து செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வானலெல்லாம் போஷித்தீர்.
நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே. அவரை நம்ப போது அன்னைக்கு துருவை தோண்டி 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 ஒரு துறவை தோன்றுவது மிக எளிதான காரியம் இல்ல, அது பெரிய காரியம். அந்த துறவுகள் 2 துறவுகளை தோண்டி தோண்டி அவன் சோர்வடையிலங்க, களைத்து போய் உட்காரல. அவனுக்குள்ள எதிர்ப்புகள், எத்தனை எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனாலும் அது சோராமல், அது சோர்ந்து உட்காராமல், களைப்படைந்து உட்காராமல் அவன் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தான். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும்போது அங்கதான் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை கட்டளையிடுகிறார். அந்த ரெகோபோத்தை கட்டளையிட்டது போல 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள வழிநடத்தினது தேவன். அதுபோல உன்னையும் என்னையும் நீங்க தொடர்ந்து தேவனை நோக்கி ஓடும்போது நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, களைத்து உட்கார மாட்டீங்க, கண்ணீர் விட்டு உட்கார மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட என் தேவன், எனக்குள்ள இருக்கிற தேவன் மிக பெரிய தேவன், மிக பெரிய தேவன், மிக பெரிய தேவன். அவளார கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எர்ஷலா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா. இப்ப சொல்லுங்க, செய்பவரே எர்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கார். யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அன்னைக்கு அண்ணாள் ஆலயத்துக்கு, அவர் எத்தனை வாட்டி அந்த ஆலயத்துக்கு வந்திருப்பா. ஆனா அப்பெல்லாம் என் தேவன் பதில் கொடுக்காத தேவன் எப்ப திரும்ப பதில் கொடுத்தாரு? அவ மன கசிந்து அழுவும் போது, கண்ணீர் விடும்போது, நீ எந்த இடத்தில், எந்த பாதையில், எந்த நேரத்துல, எந்த சுச்சுவேஷன்ல கண்ணீர் விடுறியோ, நீ ஜெபிக்கிறியோ, அன்னைக்கு அன்னாள் ஜெபத்தை என் தேவன் கேட்டார். கண்டிப்பா கேட்டு அவருக்கு குழந்தையை கொடுத்தாரு. ஆனா நீ இப்போது கண்ணீரோடு விதைக்கிறியா? கண்ணீரோடு நீ ஜெபம் பண்றியா? கண்ணீரோடு நீ எதை விதைத்தாலும் அது கம்பீரமா அறுக்க செய்கிற கர்த்தர், அவர் கம்பீரமா அறுக்க செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத. ஏனா 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 மிகப்பெரிய தேவன் உனக்குள்ள வாசம் செய்கிற தேவன். அவரை தட்டி எழுப்பும் போது அப்படியாப்பட்ட அபிஷேகக்குள்ள பூட்டி கடந்த வீட்டுக்குள்ள வாசம் செய்வார் என்றா, நீ பூட்டி கடந்த மனசுக்குள்ள என் தேவன் இப்போது வாசம் செய்யும் போது, அவரை தட்டி எழுப்பும் போது, அவரை தட்டி எழுப்பதுமா, அதோ என் தேவன் வருகிறார். தேவனுக்கு 1000 நாமங்கள், அது எதை சொல்லி பாடுவே. என் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. கரங்களை அசைத்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா
இன்றைக்கு சமாரியன் ஒருவன் வையரேகி மரித்த சூழ்நிலை, மறிக்கப்பட்ட சூழ்நிலை, அவன் உயிர் போற சூழ்நிலை, காயம், உடம்பு ஃபுல்லா காயம். அங்க அநேக பேர் நடந்து செல்கிறார்கள். ஒருவரும் அவனை தூக்கி விட்டு தண்ணி கொடுக்கல, அவனை விசாரிக்கவில்லை, அவனை ஓரமாய் ஒதுக்கிட்டு போனார்கள். ஆனா அது போல சூழ்நிலை நம்மளும் உனக்காக எனக்காக ஒரு சமாரியன் வரார். உன் காயத்தை கட்டுகிறார். உன் வாய்க்கு அவர் திராட்சைரசத்தை கொடுத்து மருத்துவமனையில் செலவில் செய்து செலவு கொடுத்து அப்படியாப்பட்டதை என் தேவன் உன்னதமான தேவன் காயத்தை கட்ட வருகிறார். காயத்தை கட்ட வந்திருக்கான். உன்னை விசாரிக்க வந்திருக்கிறார். உன்னை ஓரமா ஒதுக்கல, உன்னை அவர் மார்போடு அணைத்து கொண்டவரா இருக்கிறார். உங்க மகிமைக்காக எங்க பிள்ளைகளோடு வாசம் செய்ததுக்காக நன்றி ராஜா. அவங்க கண்ணீர் எல்லாவற்றையும் நீ களிப்பாய் மாற்றினீங்க. அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்ததுக்காக உனக்கு நன்றி ராஜா. அவங்களோட உணவானதுக்காக உனக்கு நன்றி ராஜா. அவங்களோட அமர்ந்து நின்று அவங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் உனக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை ஆசிரியத்துக்காக உனக்கு நன்றி, பலப்படுத்துறதுக்காக உனக்கு நன்றி ராஜா. மிஞ்சிருக்கிற வேலைக்குள்ள கரத்துல போடுறோம். நீ ஆசிரியர் பலப்படுத்த ஏசுநாமம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.